இன்னொன்று தெரியுமா? 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து தெரியுமா? ஏன் பொம்பளை பிள்ளை போய் அம்மா எனக்கு பரீட்சை இந்த வருஷம் ரத்தாயிருச்சுமா, நீ திமுகவுக்கே ஓட்டு போட்டுருமா, எனக்கு ஒரு வருஷம் பப்ளிக் எக்ஸாமே இல்லைமான்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்குது? இது இத்தனை வருஷமாக இருந்துச்சுல, ஒரு 5-6 வருஷமா. இப்போ ரத்து. இது எல்லாமே ஓட்டுக்காக. இன்னும் இந்த பாருங்க, நான் சொல்ல வந்ததை மறந்துட்டேன். முடிவெட்ட இலவசம் தேர்தல் அறிக்கையில் வரப்போகுது. வந்துடும். மீசையை வலிக்க இலவசம், வேறு எதையும் வலிக்கணும்னாலும் இலவசம். ஆண்களுக்கு பேருந்து இலவசம். சரிங்களா? அடுத்து இன்னொன்று வரப்போகுது, புதிய திட்டம். என்ன? ஒப்பனை அறைன்னு இப்போ வச்சுருந்தாங்களா, அலங்கார அறைன்னு இப்போ இந்த மாதிரி தனியாக வைப்பாங்க. அதில் கொள்ளையடிக்கணும்ல. ஒப்பனை அறைன்னா கழிவறை. எனக்கு தெரியல கழிவறையில் என்ன ஒப்பனை நடக்குதுன்னே தெரியல. அதில் கொள்ளை 1000 கோடி அடிச்சிட்டாங்க. இப்போ அடுத்து அழகு கலை அறைன்னு ஒன்று உருவாக்குவாங்க. இதை தாண்டி இன்னொன்று நிறைய சொல்லிகிட்டே போகலாம். மகளிருக்கு பேருந்து திட்டம், ஆண்களுக்கு ரயில்வே திட்டம், இலவச ரயில். இலவச ரயில். அதெல்லாம் இப்போ இந்த தேர்தல் அறிக்கையில் வரலாம், எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள். ஆண்களுக்கு குடிப்பதற்கு மாதந்தோறும் 10,000. மது கடைகளை ஒரு நாளைக்கு 300 ரூபா இல்லை, ஒரு நாளைக்கு 300 இருந்தால் தானே போதையில் தள்ளாடுறான். 100 கொடுத்தா தள்ளாட மாட்டேங்க. அது தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? அது என்ன கதை சார்? ஏதோ குவாட்ரு ஆப்புங்கிறாங்க. அதெல்லாம் 300 ரூபா வரும்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு நாளைக்கு 300 ரூபா, மாதம் எவ்வளோ ஆச்சு? 9,000. 1000 ரூபா எதுக்கு? சைடிஷ்க்கு ஒரு நாளைக்கு 10 ரூபா. ஆக ஆண்களுக்கு குடிப்பதற்கு 10,000 கொடுக்குற அரசாக 2.0வில் ஒரு முதலமைச்சர் அறிவிப்பார்.